Audio Jungle. வணக்கம். தமிழன் செய்தி களம். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் மாட்டு வண்டிகளில் மணல் அள்ள அனுமதி வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு சமூக ஆர்வலர் அப்பர் சுந்தரம் கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட மணல்மேடு, கொள்ளிடம் பகுதிகளில் கடந்த பல ஆண்டுகளாக 300க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி தொழிலாளர்கள் கொள்ளிடம் ஆற்றில் மணல் அள்ளி வியாபாரம் செய்து தங்களின் வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக தஞ்சை மாவட்டம் அணக்கரை, திருவையாறு மற்றும் மதுரை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆற்றின் கரையோர பகுதிகளில் மணல் அள்ளி மாட்டு வண்டிகள் வாயிலாக விற்பனை செய்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கொள்ளிடம் ஆற்றங்கரையில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளாக மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவது தடை செய்யப்பட்டிருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இதனால் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வருவாயின்றி மிகவும் கஷ்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. மேலும் மாட்டு வண்டிகளில் பயன்படுத்தப்படும் காளை மாடுகளை பராமரிக்க மாட்டின் உரிமையாளர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே உடனடியாக கொள்ளிடம் ஆற்றில் மணல் அள்ள மாட்டு வண்டிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என அப்பர் சுந்தரம் கோரிக்கை விடுத்துள்ளார். மாட்டு வண்டிகளில் மணல் அள்ளுவதற்கு மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு கொள்ளிடக்கரையில் கடந்த 3 ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டுள்ளது. சுமார் 300 மாட்டு வண்டி தொழிலாளர்கள் தினசரி மணல் அள்ளி வியாபாரம் செய்து தங்கள் குடும்பத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேற்கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில், பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, அணைக்கரை, கரூர் மாவட்டங்கள், மதுரை போன்ற பகுதிகளெல்லாம் மாட்டு வண்டியில் மணல் அள்ளி வியாபாரம் செய்கின்ற பணியும் அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரமும் பெற்று வருவதை அனைவரும் அறிவோம். சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த விதத்தில் திருவையாறில் உள்ள மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது மயிலாடுதுறை வாழ்கின்ற மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு மட்டும் அந்த அனுமதி இல்லை என்று அறிவித்திருப்பது மிக வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பொதுப்பணித்துறை சார்பிலே தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து கட்டுமானத்திற்கு தேவையான மணலை அரசாங்கமே விற்பனை செய்கின்ற ஒரு பணியையும் செய்து வருகிறார்கள். பல்வேறு குவாரிகள் தொடங்கப்பட்டு அதன் வாயிலாக மக்களுக்கு மணல் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. பெரிய வீடுகள், கட்டுமானங்கள் செய்பவர்களுக்கு லாரிகளில் செல்லுகின்ற மணலை அனுமதிக்கின்ற பொழுது சாதாரணமாக ஏழை எளிய குடிசை வீடுகளுக்கெல்லாம் சாதாரண ஒரு 1/4 யூனிட் என்று சொல்வார்கள். அந்த அளவில் மணல் தேவை என்றால் அது மாட்டு வண்டியை நம்பிதான் இருக்க வேண்டும். ஒரு லாரியில் மணல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாதவர்களுக்கு பேருதவியாக இருந்த இந்த மாட்டு வண்டி தொழிலாளர்களின் மணல் மிக பயன்பட்டு வந்த அந்த பணி கடந்த 3 ஆண்டுகளாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் வாய்ப்பில்லாமல் அத்தொழிலை செய்து வந்த தொழிலாளர்கள் மிகவும் கஷ்டத்தில் உள்ளார்கள். அதோடு கூட தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் அந்த மாட்டு வண்டியில் பயன்படுத்துகின்ற காளை மாடுகள் உணவின்றி தவித்து வருகின்றதை நம்மால் காண முடிகின்றது. ஒரு விவசாயி எந்த அளவிற்கு அந்த மாட்டை வளர்க்க முடியும் என்பது நாம் அனைவரும் உணர வேண்டும். அது மாடுகளின் வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற காரணத்தினால் அனைவருக்கும் சட்டம் பொது என்பதால் திருவையாருக்கு ஒரு நியாயம், மயிலாடுதுறைக்கு ஒரு நியாயம் என்ற நிலை ஏற்படாமல், இந்த நிலை ஏற்பட்டால் நம்முடைய பாராளுமன்ற தேர்தலில் அரசின் மீது அவநம்பிக்கை மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏற்பட்டு அது பிரதிபலிக்கும் என்பதை உணர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வாழ்வதற்கு, மணல் அள்ளுவதற்கு, அதனை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பினை உடனடியாக அனுமதி அளித்து உதவிட வேண்டும் என்று தொழிலாளர்கள் சார்பிலும் அந்த வாயில்லா ஜீவன் மாடுகளுக்காகவும் சமூக ஆர்வலர் என்ற முறையில் கோரிக்கை வைக்கின்றேன்.